என்னப்பா பேப்பரை வச்சு புலம்பிட்டே இருக்கீங்க? இல்ல ராஜா, நானு 1961ல பிறந்தேன். நான் பள்ளிக்கூடம் வரும்போது பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்துருச்சு. திராவிட கட்சியில தான் என்னுடைய கல்வியை முடிந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நான் ஐடிஐ போனேன். காங்கிரஸ் காமராஜர் கட்டிய ஐடிஐ. பெல்லுக்கு போனேன். அது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார் இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையே இங்கதான் கிடைச்சது. விளைவாகத்தான் நம்ம படிச்சு என்ன பண்ணோம், உளவியல் படிச்சோம். நம்ம பிள்ளை இன்றைக்கு வரைக்கும் அந்த திராவிட கட்சிகள் தான். வேலை கிடைச்சும் கூட உளவியல் படிச்சேன். ஏன் இந்த மக்கள் என்னன்னா தலைவிதியே அப்படின்னு சொல்லி கற்பிக்கப்பட்டிருக்க, அது ஒரு சாராருக்கு தான் கல்வி வருமா, எல்லாருக்கும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். மூளை நேரம் எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நம்ம அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். சூழலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தால் எல்லாருக்கும் திறமை உண்டு, அவங்க திறமையாக சாதிப்பாங்க. எங்களுக்கு வாய்ப்பு தந்தா இமயத்தையும் வீழ்த்துவோம், நாங்கள் எழுந்திடாமல் இருக்கத்தானே தடைகள் இங்கே ஆகிறோம். இப்பயும் இந்தியா அளவில் தமிழ்நாட்டில் தான் அனைத்து துறைகளிலும் முதன்மையாக இருக்கிறாங்க. தேடவே வேண்டாம், ஜெமினி ஏஐல போயிட்டு எப்படி இருக்கு இந்தியாவில் தமிழ்நாடுன்னு போட்டிங்கன்னா அதை சொல்லுது, அப்படியே கொட்டுது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், பிறகு கல்வி மற்றும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். நான்லாம் பள்ளிக்கூடத்தில் போக ஆரம்பிச்சதே காமராஜ் அவரோட மதிய உணவு, இப்போ காலை உணவு திட்டம். இங்கே தமிழகத்தில் மட்டும்தான் 500க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் மூடப்பட்டும் கிட்டத்தட்ட 40 விழுக்காடுக்கு மேலே மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்றது இங்கே தான் நடந்திருக்கு. வடக்க பார்த்தீங்கன்னாக்கும் ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகள் முளைச்சிருக்கு, அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இல்லம் தேடி கல்வி மூலமாக அந்த இடைநீற்றலை குறைச்சிருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் மாணவர்கள்லாம் அந்த பெண்களும் அப்படிதான். அது மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கு மக்களை தேடி மருத்துவம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 48 மணி நேரத்துக்கு இலவச சிகிச்சை, விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்பு, தமிழ் புதல்வன் திட்டம், வீடுகள் ஏராளமாக இருக்கு. ஒரு நல்ல சூழல். நம்ம கொடிய வறுமையிலிருந்து வந்ததின் விளைவாக சொல்றோம். அந்த இதெல்லாம் நம்ம அனுபவிச்சோம். மீண்டும் அந்த நிலைக்கு போயிருமோன்ற ஒரு அச்சம், பயம் இருக்குது. தயவு செஞ்சு இது யாருக்கு, கண்டிப்பாக உயர் சாதியார்கள் இல்லை, 80 விழுக்காடு உழைக்கும் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய இந்த ஆட்சியை சமத்துவ சிந்தனையோட செயல்படுற நம்மளைய என்ன சரி 200 ரூபா ஊப்பினெல்லாம் கூட சிலர் குறிப்பிடுவாங்க. வழி தெரிஞ்சவனுக்கு அந்த வழியோட அருமை தெரியும், சரிங்களா? அதனால உழைக்கும் மக்களே தயவு செஞ்சு எதுக்கும் பலியாகாதீங்க, செய்யாதீங்க. திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும். நம்ம எல்லாம் சமத்துவ சிந்தனையாளர், அதை வெளிப்படையாக சொல்றோம், அதான் இயங்குறோம். அதனால நன்றி.